அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இது பிரசங்கி சொல்கிற வார்த்தை. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவாகிய பிரசங்கின் வாக்கியங்கள். இந்த வாக்கியத்தை, இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை நன்மை செய்வதற்கே அழைத்திருக்கிறார். கனி கொடுப்பதற்கே அழைத்திருக்கிறார். தீமை செய்வதற்கல்ல. தீமை சிலுவையில் வென்றுவிட்டார். ஆகவே நாம் உயிரோடு இருக்கையில் எல்லா நன்மைகளை செய்து நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி தகப்பனே, இப்போது மகிழ்ச்சியை இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. எந்த சூழ்நிலையும் தகப்பனே, பிரச்சனை போராட்டத்தில் மேற்கொண்டு தகப்பனே சப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அதை தகப்பனே மேற்கொண்டு அதை முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஏசப்பா, எல்லா நன்மையான ஈவுகள், நன்மையான வரங்களை கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற ஒளி போல் நாங்கள் இருக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஏசப்பா நற்கிரிகளை செய்து தகப்பனே, ஏசப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே, நல் போதனை செய்து தகப்பனே, ஏசப்பா வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தையும் தகப்பனே, ஏசப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே, ஆங்காரம் இல்லாதவர்களுக்கு ஆங்காரத்தையும் கொடுத்து தகப்பனே, ஏசப்பா நாங்கள் நற்கிரிகளை செய்து தகப்பனே ராஜ்யத்துக்கு தகப்பனே பங்குள்ளாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரங்கத்தாவே, புதிய கனம் மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவ நல்ல தகப்பனே. ஆமேன்.